கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்துல வேற சூழ்நிலையிலே இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. இந்த மாசத்திலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து நாம் அதிக அளவில் தியானிக்கிறோம். இரவு நேரத்தில் எப்படி நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியை செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும், எப்படி வெளிச்சத்தின் பிள்ளையா வாழ வேண்டும், எல்லாவற்றையும் நாம் தியானிக்கிறோம். இரவு நேரத்தில் இணைந்திருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 33 முதல் 36 ஆகிய வசனங்கள். செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரவு நேரத்திலே நிறைய குடும்பத்திலே நிறைய சூழ்நிலை, ஆனாலும் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என் வீட்டிலே எனக்கு ட்ரெஸ் இல்லை, என் வீட்டிலே எனக்கு சாப்பாடு இல்லை, என் வீட்டிலே என்னை விசாரிக்க ஆள் இல்லை, நானே அனாதையா இருக்கேன், என்கிட்டே பேச ஆள் இல்லை அப்படின்னு புலம்பக்கூடிய குடும்பங்கள் ஏகப்பட்ட குடும்பம் இருக்கு. சில வீட்டிலலாம் தனிமை, தண்ணி எடுத்து விட கூட ஆள் இல்லை, படுத்தா தூக்க ஆள் இல்லை, சாப்பாடு கொடுக்க சில வீட்டில் மருமகள் இல்லை, சில வீட்டில் புருஷன் இல்லை, சில வீட்டில் பிள்ளைகள் இல்லை, சில வீட்டில் முதியோர் இல்லத்திலே இருக்கிறாங்க. அங்கே இருந்தும் சில ஜெப குறிப்பு வந்துட்டு இருக்கு. எனக்கு பிள்ளை இருக்கு, எனக்கு பேரன் இருக்கான், ஆனால் யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க, நான் ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள் உண்டு. ஹாஸ்பிட்டல்ல எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே சில இடத்துல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில அங்க இருந்துட்டு சில ஜெப குறிப்பு வந்திருக்கு. எப்படி அப்படின்னா, நான் நல்லா இருக்கும்போது என் மனைவியை தண்ணி அடிச்சுட்டு வந்து நான் அடிச்சிருவேன், இப்போ நான் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கேன், என் மனைவியை நீ விட்டுட்டு போயிட்டா, நான் அனாதையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சில ஜெப குறிப்பு வந்திருக்கு. ஹோம்ல தங்கியிருப்பாங்க சின்ன பிள்ளைகள், அந்த இடத்துல போய் பார்க்கும்போது இந்த பையனுக்கு அம்மா இல்லை, இவங்களுக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்லை, இந்த பிள்ளை வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு, அதனால கொண்டு சேர்த்துட்டாங்க இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஜெப குறிப்பு வந்துட்டு இருக்கும். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்கிறார். யாரை பார்த்து சொல்றாரு? பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். சில வீட்டுல நமக்கு சாப்பாடு தரவே வீட்டுல ஆள் கரெக்டா இல்லை. ஏன்னா சில குடும்பத்துல இப்ப அப்படியும் போயிட்டு இருக்கு. இப்போ நல்ல ஹோட்டல் சாப்பாடு, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணா வந்துடுது, சில ஆப் மூலியமா புக் பண்ணா வீட்டுக்கு சாப்பாடே 10 நிமிஷத்துல வந்துடுது. இப்போ அப்படியும் சிட்டிக்குள்ள வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ அவங்க வீட்டில் சில வீட்டிலலாம் சமையல் பண்றது இல்லை, ஆன்லைன்ல புக் பண்ணா வந்துடுது சாப்பாடு, காபி கூட வருது. இப்போ அந்த அளவுக்கு போயிடுச்சு. கூல்ட்ரிங்க் அதுவும் புக் பண்ணா வந்துடுது, ஃப்ரெஷ் ஜூஸ் புக் பண்ணா வந்துடுது, ஃபுட் ஐட்டம் ஃபுல்லாகவே புக் பண்ணா ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுது. நாடு அந்த அளவுக்கு கடைசி காலம் ஆயிட்டு. ஒரு கிராமத்திலேயோ இல்லை வேற இடத்துலையோ யாராவது தாகமா இருக்கிறாங்க, பசியா இருக்கிறாங்க, ஒருவேளை வஸ்திரம் இல்லாம இருக்காங்க, ஒருவேளை வியாதியா இருக்கிறாங்க, சில குடும்பத்திலே காவல்ல இருப்பாங்க, அப்படிலாம் இருந்தால் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வோம். இப்படிலாம் உதவி செய்யறவங்க பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று
பைபிள்ல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எழுதப்பட்டிருக்கு. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு தலைப்பு கூட நீங்க வச்சுக்கலாம், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா அந்த பேரை வாங்க முடியுமா? முடியாது. ஒரு கம்பெனில ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரமோஷன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஹையஸ்ட் போஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த போஸ்ட் எனக்கு கொடுத்திருக்காங்க அப்படிம்பாங்க. நிறைய குடும்பத்திலே பல வருஷமா மாமியாரை கவனிச்சிட்டு இருப்பாங்க, அம்மா அப்பாவை கவனிச்சிட்டு இருப்பாங்க, படுத்த படுக்கையில இருப்பாங்க, அவங்கள போய் கவனிச்சிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல நர்ஸ்மார சொல்லலாம். அவங்க ஒரு சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது வீட்டுல வந்து உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, அவங்க வீட்டுல தங்கி இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்கள கவனிச்சிட்டு இருப்பாங்க. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பைபிள் வசனத்துல இருந்து நம்ம ஆழமா தெரிந்து கொள்ளணும். அப்படின்னா, இப்போ உபவாச மீட்டிங்ல சாப்பாடு போடுறாங்க, சண்டே சர்வீஸ்ல கூட சில இடத்துல சாப்பாடு போடுறாங்க. ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, ஆனா ஞாயிற்றுக்கிழமை நல்ல திருப்தியா சாப்பிட்டு போறாங்க. எங்கெல்லாம் பசியா இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் சில குடும்பத்துல உதவி பண்ணிட்டு இருக்காங்க, நன்மை செஞ்சுட்டு இருக்காங்க, நற்கிரியை செய்யறாங்க. அவங்கெல்லாம் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சில குடும்பத்துல என்கிட்ட கொடுக்க ஒண்ணுமே இல்லப்பா, தண்ணி தான் இருக்கு, ஒரு ஊழியக்காரங்க வரும்போது நான் அடிக்கடி தண்ணி கொடுப்பேன். அவங்களும் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் நன்மை செய்யறாங்களோ அவங்க பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் நற்கிரியை செய்யறாங்களோ அவங்க எல்லாம் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா எத்தனையோ தேசத்துல இணைந்திருப்பீங்க, நிறைய குடும்பத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தெரிய மாட்டேங்குது. யாராவது பசியா இருக்கிறாங்களா, உங்களால முடிஞ்ச சாப்பாடு கொடுங்க. அப்படி கொடுத்தால் நீங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இரண்டாவது, தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா அப்படிம்பாங்க, தண்ணி கொடுங்க, நீங்க பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். மூணாவது ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்நியனா இருந்தேன், அந்நியன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். சில குடும்பத்திலே அப்படியும் குடும்பங்கள் இருக்கு. அடுத்தாப்புல, வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். கடைசி காலத்துல வாழ்றோம். கொரோனாக்கு அப்புறம் சில குடும்பத்துல அம்மா அப்பா இல்லாமல் பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கொரோனா நேரத்துல அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. சில வீட்டுல கணவர் இறந்து போயிட்டாங்க. கொரோனா நேரத்துல ஏகப்பட்ட மரணம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால உங்க சொந்தக்காரங்க இல்லைன்னா தெரிஞ்சவங்க யாராவது வீட்டுல கணவர் இல்லாமையோ பிள்ளைகள் இல்லாமையோ இல்ல தனிமையிலையோ யாராவது இருந்தால் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். வியாதியா இருக்கும்போது போய் விசாரிக்கணும்னு சொல்லி போட்டு, ஒருவேளை பக்கத்துல யாராவது சொந்தக்காரங்க இருந்தால் போய் விசாரிச்சுட்டு வாங்க. அப்படிலாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த பூமியை விட்டு நம்ம ஒரு நாள் எல்லாரும் கடந்து போயிடுவோம். இந்த பூமியிலே ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் வாழ முடியுமா அப்படின்னா இல்லை. 80 வருஷம் இல்ல 100 வருஷம் இல்ல 120, அவ்வளவுதான் ஹையஸ்டா. என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் யாராவது வியாதியா இருந்தால் விசாரிக்கிறதுக்கு முடிந்தால் புறப்பட்டு போங்க. காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். காவலில் அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தா ஜெயில்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா சிறையிருப்பு, பாவ சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த ஜனங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னா சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவங்களுக்காக உத்தரவா எடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படிலாம் இருக்கும்போது
நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நார்மலான ஆசீர்வாதம் இல்லை, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்ம குடும்பம் மாத்திரமல்ல, 1000 தலைமுறைக்கு நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். காலம் கடைசியா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகையா இருந்தா கூட நம்ம புறப்பட ரெடியா இருக்கணும். அதனால இனிமேல் காலம் செல்லாது. இனிமேல் காலம் செல்லாது. இந்த பூமியில நான் கோடி கணக்கா சொத்து சேர்த்து வைப்பேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் நேரம்லாம் இல்லை. காலம் கடைசியா இருக்கு. கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும், அவ்வளவுதான். அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தருடைய வருகையில காணப்பட ஆயத்தமா இருப்போம். இந்த மாசத்திலே யார் யாருக்கு உதவி செய்ய போறீங்க, அதை நீங்க தான் யோசிக்கணும். எந்தெந்த குடும்பத்துல என்னெல்லாம் இல்லாம இருக்கு அது உங்களுக்கு தெரியும். அது ஒருவேளை சாப்பாடா இருக்கலாம், ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்ல அவங்க ஒரு காவல்ல இருக்கலாம், இல்ல சிறையிருப்புல இருக்கலாம், இல்ல வியாதியா இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. அவங்கள நீங்க விசாரிங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ உதவி செய்யுங்க. அதன் மூலியமா உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். செழிப்பாக கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பார். ஆனா நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்வோம். கர்த்தர் அதற்குள்ள எல்லா காரியத்தின் வாசல் திறந்து நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்துமஸ் மாசத்திலே பரிசுத்தவானுடைய குறைவிலே உதவி செய்யுங்கள். மிஷினரிமாருக்கு நிறைய பணம் தேவை இருக்கும். நார்த்து பக்கம் ஏகப்பட்ட மிஷினரியை ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முடிந்தா உதவி செய்யுங்க. ஏழை எளிய ஜனங்கள், திக்கற்ற பிள்ளைகள், இன்னுமாக நீங்க போற சர்ச்சில் யாராவது ஏழை எளிய ஜனங்கள் இருக்கிறாங்களா? அம்மா அப்பா இல்லாம இருக்கிறாங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி உதவி செய்யும்போது நீங்க பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் மகிமையும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று எழுதப்பட்டிருக்கு. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்பா, எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. இந்த மாசத்துல நன்மை செய்ய, நற்கிரியை செய்ய, தான தர்மம் பண்ண யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ நாங்க எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. நைட் டியூட்டில இருக்கிறாங்க, நைட் நேரத்தில் டிரைவிங் லைன்ல இருக்காங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க, வீடு வாசல் இல்லாம வெளியில தங்கியிருக்காங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க டிராவலிங்ல இருக்காங்க. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்துல பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்காங்க. நைட் நேரத்துல வியாபாரிகள் இணைந்திருக்கிறாங்க. இன்னுமாக சாஃப்ட்வேர் லைன்ல வேலை பார்க்குறாங்க. டாக்டர், நர்ஸ் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். நைட் நேரத்துல தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்போ, மதுபான அடிமையோ, சிகரெட் பழக்கமோ, புகையிலையோ, கஞ்சா பழக்கமோ, மதுபான அடிமையோ, விபச்சாரத்துல போய் சிக்கிக்கூடாது. உங்க பிள்ளைகளுக்கு உங்க ரத்த கொட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நைட் நேரத்துல நாளைக்குள்ள காரியத்தை குறித்து கடன், நிம்மதி இல்லாத சூழ்நிலை, கண்ணீர் வாழ்க்கை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், பிள்ளைகளுடைய தேவைகள், குடும்ப சூழ்நிலை, ஃபைனான்ஸ், இன்னுமாக நகை கடன், ஹவுசிங் லோன், இஎம்ஐ, எத்தனையோ தேவைகள். அந்த குடும்பத்தினுடைய எல்லா விதமான வாசல் திறந்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். குறைகள், குற்றங்களை மன்னிங்க. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்த வேண்டும். இந்த நாளிலும் கற்பகனிகா ஜெபிக்கிறாங்க. பரலோகத்துல தேவன் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமாக ஆசீர்வதித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளையோட வாழ்க்கையில வயசு அப்போ அதிகமாயிட்டு போகுது, ஏற்ற ஒரு மனவளனை தாங்க.
திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சந்தேகம், பிரிவினை, டைவர்ஸ், இன்னுமாக பாவ அடிமை, மதுவான அடிமை, போதை அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளி சுனதில் கட்டப்பட்ட நிலைமை, குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கு. அந்த குடும்பத்துக்கு விதமாக கிரீஸ் எல்லா வானமுள்ள பொல்ல சகல சற்றும் கிரியலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வரக்கூடிய காயத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சுப்பனம் எல்லாவற்றையும் விலக்கி அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண்வழிக்க வேண்டும். இன்பமா நித்திருத்தாங்க. எங்களுடைய ஆவி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தங்களை விட்டும் உருவினப்பட்டதோட தேவ தூதர் உள்ளாவி விட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்தில் தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, வேதத்தை வாசிக்க, தியானிக்க கிருபை செய்யுங்க. காத்திருந்து நன்றி செலுத்த கிருபை செய்யுங்க. செல்போன்லயோ தேவையில்ல எந்த ஒரு காரியத்திலும் அடிமையில்லாதபடி எல்லா குடும்பத்தையும் அப்பா நீக்கி ஆசுடிங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் அவசரத்தில் பலவீனத்தோடு எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இந்த மாசத்திலே எத்தனையோ குடும்பத்திலே புது வருஷத்துக்காக காத்திருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசுடிங்க. தேவனர்கள் எப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எத்தனையோ தேசத்தில் இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கு, எல்லா தேவையிலெல்லாம் சந்திங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல சகல விதமான பாதுகாப்பு தாங்க. எத்தனையோ குடும்பத்தில் வேலை இல்லாமல் இருக்குங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. வீடு கட்டுறதுல தடை, குடும்பத்தில் எதை எடுத்தாலும் தடை, எல்லா தடையெல்லாம் நீக்கும் பிள்ளைகள் ஆசுறீங்க. இந்த மாசத்தோட எல்லா தேவையிலும் கற்றுக் கூட சந்திங்க. முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க. சில குடும்பத்தில் வயசாயிட்டு அந்த எல்லா குடும்பத்தையும் கற்று சந்திங்க. விசேஷமாக இந்த மாசத்துல கிறிஸ்துவோட பிறப்பை தியானிக்க எங்களுக்கு கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து அப்பா இணைந்திருக்கிற குடும்பத்தை கற்று பொருட்படுத்துங்க. இந்த வருஷத்துல எங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் குறை இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசுறீங்க. இந்த நாளிலும் எல்லாரும் வெளியில போயிருந்தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கத்தர் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கத்தரே கொடுத்து ஆசுறீங்க. உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையாக கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.